இன்றைய நவீன தமிழ்நாட்டோடு வரலாற்றுக்கு அடித்தளமான தந்தை பெரியாரை தந்த இந்த ஈரோட்டுக்கு திராவிட இயக்கத்தினுடைய முதன்மை தொண்டன் இருக்கக்கூடிய நான் பெருமையோடு இங்கே வந்திருக்கிறேன். ஈரோட்டு பூகம்பம் தந்தை பெரியார் இல்லைன்னா திராவிட இயக்கம் இல்லை, பேரறிஞர் அண்ணா இல்லை, முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லை, ஏன் தமிழ்நாட்டுக்கு இந்த அளவு வளர்ச்சியும் இருந்திருக்காது. ஈரோட்டை பற்றி சொல்லணும்னா இது மஞ்சள் நகரம், சந்தன நகரம், தொழில் நகரம், ஜவுளி நகரம், கைத்தறி நகரம், இயற்கை நகரம், விடுதலை வீரர்களை தந்த நகரம். இத்தகைய பெருமைமிகு ஈரோட்டில் இந்த அரசு விழாவை மிகுந்த சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கிறார் நம்முடைய கழகத்திற்கு கிடைச்ச நல்ல முத்து மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள். அமைதியானவர், அடக்கமானவர், அதே நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுல ஆற்றல் மிக்கவர். ரெண்டே வரிகளில் சொல்லணும்னா அனுபவத்தால் மூத்தவர், உழைப்பினால் இளைஞர். இந்த நிகழ்ச்சியை ஒரு மாபெரும் மாநாட்டை போல ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அவருக்கு துணை நிற்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திரு கந்தசாமி அவர்களுக்கும் அதேபோல் மாவட்டத்தினுடைய அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மாபெரும் விழாவில் 91 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 23 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி 235 கோடியே 73 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 790 முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு 1,84,491 பேருக்கு 278 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுன்னு 605 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்கிட்ட தேதி கேட்டப்போ கடந்த ஆண்டு மார்ச் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பொள்ளாச்சி மற்றும் ஈரோட்டில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் நான் அறிவித்த 12 அறிவிப்புகளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நிலை என்ன என்று நான் கேட்டேன். அதிகாரிகள் என்கிட்ட என் கையில் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க, அது என் கையில் இருக்கு. அறிவிப்புகள் எல்லாமே பல்வேறு நிலைகளில் செயல்பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா மாநகராட்சியில் 106.78 கோடி கிலோமீட்டர் நீளத்துக்கு சாலை சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் அறிவிச்சோம். 79.83 கிலோமீட்டர் நீளத்துக்கு பணிகள் முடிக்கப்பட்டு எஞ்சியுள்ள பணிகள் நடைபெற்று வருது. இந்த பணிகள் அனைத்தும் டிசம்பர் 10க்குள்ள முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவுக்கு வந்தோம், அறிவிச்சோம் அப்படின்னு இருக்க மாட்டேன். அத்தனை அறிவிப்பையும் செயல்படுத்தி காட்டக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. கடந்த 4 ஆண்டு காலத்தில் ஈரோடு மாவட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் செஞ்சு தரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை சொல்றதா இருந்தா அதுக்கு
ஏறக்குறைய 2 அல்லது 3 மணி நேரம் ஆகும். எனவே தலைப்புச் செய்தியா சிலவற்றை மட்டும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். ஈரோடு மாநகராட்சியினுடைய பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிருக்கிறேன். ஜெயராமபுரத்தில் மாவீரன் பொல்லானவர்களுக்கு முழு திருவுருவச் சிலையோடு அரங்கம் அமைத்து அதை திறந்து வச்சுட்டு தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். ஈரோடு மாவட்டம் கங்காபுரம் கிராமத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட இருக்கு. குறுங்குழுமம் மேம்பாட்டு திட்டம் மூலமாக ஈரோட்டில் மஞ்சள் பொது வசதி மையம் கட்டக்கூடிய பணி நடைபெற்று வருது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களின் மேம்பாட்டு பணிகளுக்காக இதுவரை 8 கோடியே 13 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 4.5 ஆண்டுகளில் 195 உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 177 பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. மீதமுள்ள 18 பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் மற்றும் பெருந்துறை ஆகிய 4 இடங்கள்ல அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டிருக்கு. நெடுஞ்சாலைத்துறையில பல்வேறு திட்டங்களின் கீழ் கடந்த 4.5 ஆண்டுகள்ல 944 கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. 17 ஊரக பாலங்கள், 73 நெடுஞ்சாலை பாலங்கள் அமைக்கப்பட்டு வருது. ஈரோடு மண்டலத்தில் 400 திருக்கோயில்கள்ல 554 பணிகள் நடைபெற்று வருது. இதுல 150 திருக்கோயில்கள்ல 218 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் 133 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. சத்தியமங்கலம் பால் குளிரூட்டு நிலைய வளாகத்தில் கட்டு ஊறுகாய்ப்புல் தயாரிக்கக்கூடிய அலகு அமைக்கப்பட்டு வருது. கரட்டுப்பாளையத்தில் விடுதியோடு கூடிய ஜிம்னாஸ்டிக் அரங்கம் கட்டும் பணி நிறைவுற்று துவங்கி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்களால இந்த மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பேர் பயனடைகிறாங்க தெரியுமா? நான் பெருமையோடு சொல்றேன், 4,09,353 குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுது. மீதம் இருக்கக்கூடியவர்களும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. விடுபட்டவர்கள் அதுவும் டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து அதுவும் வழங்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கிறேன். 59,262 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. 51,070 சுயஉதவி குழுக்களுக்கு 3,203 கோடி ரூபாய்க்கு கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் 8,65,000 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48 திட்டத்தில் 9,262 பேரோட உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. 5,865 பெண்கள் திருமண உதவி பெற்றிருக்கிறாங்க. 12,819 குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டிருக்கு. ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தில் 12,819 தாய்மார்கள் பயனடைந்திருக்கிறாங்க. காலை உணவு திட்டத்தால 53,716 மாணவர்கள் பசி இல்லாமல் படிக்கிறாங்க. புதுமை பெண் திட்டத்தில் 48,801 மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் உயர்கல்வி உதவித்தொகை கிடைக்குது. 57,723 மாணவ மாணவியருக்கு மிதிவண்டிகள் தரப்பட்டிருக்கு. 3,771 மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் மட்டுமில்ல, இந்த நிகழ்ச்சிக்கான தேதி கேட்க வந்தப்போ நம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அந்த பகுதியில் நிறைய பேருக்கு பட்டா பிரச்சனை இருக்குன்னு ஒரு கோரிக்கையோடு தான் வந்தார்.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்துக்குட்பட்ட 29 கிராமங்கள்ல சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னர் நில ஒப்படை வழங்கப்பட்ட சுமார் 6000 ஏக்கர் பட்டா நிலங்களை தமிழ் நிலம் பதிவேடுகள்ல நிபந்தனைக்குட்பட்ட பட்டான்னு குறிப்பிட்டுள்ளதை நீக்கம் செய்து நிரந்தர பட்டாவா மாத்த அரசாணை வெளியிட்டு விட்டு அந்த மன நிறைவோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். இதன் மூலம் சுமார் 2680 நில உடைமைதாரர்கள் பயனடைய போறாங்கன்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னும் பெருமையோடு சொல்றேன், ஈரோட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட கடந்த 4.5 ஆண்டுகள் மட்டும் 5491 கோடி ரூபாய்க்கு 68,85,232 பேருக்கு நலத்திட்ட உதவிகளும் 3,836 கோடி ரூபாயில 19,488 வளர்ச்சி திட்ட பணிகளும் 9,327 கோடி ரூபாய்க்கு செஞ்சிருக்கிறோம். இத்தனை திட்டங்களை செஞ்சிருக்கோம்னா அதெல்லாம் பட்டியலிட்டு சொன்னாலும் இந்த நிகழ்ச்சியில புதிய அறிவிப்புகளை வெளியிடாம இருக்க முடியுமா? வெளியிடாம போனா இங்க இருக்க சும்மா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. எனவே இந்த ஈரோடு மாவட்டத்துக்கான 6 புதிய அறிவிப்புகளை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் அறிவிக்க விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, புன்சை புளியம்பட்டி நகராட்சிக்கு 4,30,00,000 ரூபாய் செலவிலையும், கோவிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்கு 4,50,00,000 ரூபாய் செலவிலையும் புதிய நகராட்சி அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும். இரண்டாவது அறிவிப்பு, பவானி மற்றும் கீழ்பவானி நீர்ப்பாசன திட்டங்களின் கீழ் திட்ட நிபந்தனையோடு வழங்கப்பட்ட பட்டாக்களை நிரந்தர பட்டாவாக மாற்றணும் என்ற சத்தியமங்கலம், நம்பியூர், பவானி, கோவிச்செட்டிப்பாளையம், மொடக்குறிச்சி, கொடுமுடி, பெருந்துறை மற்றும் ஈரோடு ஆகிய வட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று இந்த 90 கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் பட்டாக்கள் நிரந்தர பட்டாவாக மாற்றப்படும். மூன்றாவது அறிவிப்பு, அந்தியூர் அருகே உள்ள தோணிமடுவு பள்ளத்தின் குறுக்கே 4 கோடி ரூபாய் செலவில் புதிய தடுப்பணை அமைக்கப்படும். நாலாவது அறிவிப்பு, சாயப்பட்ட கழிவுகளால் பாதிக்கப்பட்ட நொய்யலாற்று பாசன விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் மற்ற சட்ட சிக்கல்களை தீர்ப்பது குறித்து ஆராய வல்லுநர் குழு ஒன்று அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, பெருந்துறையில் தற்போதுள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு 5 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டித்தரப்படும். ஆறாவது அறிவிப்பு, அந்தியூர் மற்ற எண்ணமங்கலம் வருவாய் கிராமங்களில் உள்ள நிலங்களுக்கான பதிவேடுகளில் உள்ள நிபந்தனை பட்டாக்கள் அயன் பட்டாக்களாக மாற்றப்படும். இப்படி நாம் தினந்தோறும் தொடர் திட்டங்களை செயல்படுத்துகிற காரணத்தால் தான் எதிர்கட்சிகள் என்ன சொல்றதுன்னு தெரியாம விரக்தியில பெரும் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு இந்த மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் நான் பேசும்போது, சின்னியம்பாலத்தில் பிறந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டதோட தமிழ்நாட்டில் வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட பால் வள தந்தை திரு பரமசிவம் ஐயா அவர்களுடைய திருவுருவச்சில ஈரோடு பால் பண்ணையில் நிறுவப்படும் அறிவித்தேன். விவசாய குடும்பங்களோட வருவாயை உயர்த்த, பால் விநியோக முறையை நவீனப்படுத்த அர்ப்பணிப்போடு செயல்பட்டவர் அவர். தமிழ்நாடு அரசின் ஆவின் நிறுவனம், கூட்டுறவு பால் சங்கங்கள், பால் செயலாக்க கட்டமைப்புகள் எல்லாமே அவர் விதைச்ச விதையின் விளைச்சல் தான். அத்தகைய பெரும் ஆளுமைக்கு நன்றி செலுத்த சொன்னபடியே சித்தோடு பால் பண்ணை வளாகத்தில் அவருடைய திருவுருவச் சிலையை நிறுவியிருக்கிறோம். தன்னை மேற்கு மண்டலத்தைக்காரன் சொல்லிக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி இந்த மண்டலத்துக்கு இது போன்ற செயல்களை செஞ்சாரா அப்படின்னு நான் கேட்க விரும்புறேன். இல்ல,
அவர் செஞ்சதெல்லாம் என்ன? வெறும் துரோகம்தான். பச்சை துண்டை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பழனிசாமி அவர்கள் பச்சை துரோகம் செய்தார்னு நான் சொன்னதும் அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. சொல்றாரு, நான் ஒரு விவசாயி, இப்பவும் விவசாயம் செய்யறேன்னு சொல்றார் பழனிசாமி. அவர் ஒரு துரோகி, இப்பவும் தொடர்ந்து துரோகத்தை செஞ்சுட்டு இருக்காருன்னு தான் சொல்லிக்கலாமே தவிர அவரை விவசாயின்னு சொல்றது உண்மையான உழவர் பெருமக்களை அவமானப்படுத்துறது சமமாயிடும். நெல் கொள்முதல்ல ஈரப்பதம் தளர்வு தொடர்பான தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஒன்றிய பாஜக அரசு நிராகரிச்சுட்டாங்க. பழனிசாமி அவர்கள் உண்மையான விவசாயி இருந்தா என்ன செய்யணும்? என்ன செஞ்சிருக்கணும்? மோடி அவர்களே, பிரதமர் அவர்களே, மோடி அவர்களே, தமிழ்நாட்டின் கோரிக்கை ஏற்கணும், பிரதமர் மோடி அவர்களே என்று ஒரு கோரிக்கையை சொல்லி இருக்கணுமா வேணாமா? டெல்லியில பல கார்கள் மாறி மாறி போய் யார் யாரையோ சந்திக்கிறீங்களா? தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக கோரிக்கை வைக்க பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னா போதும். தமிழ்நாடு அரசு சார்பில் நானே உங்களுக்கு காருக்கு ஏற்பாடு செஞ்சு அது வேர்க்காத அளவுக்கு நல்லபடியா அந்த காரை ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். பழனிசாமி அவர்கள் இந்த மேற்கு மண்டலத்துக்கு இழைச்ச பச்சை துரோக பட்டியலை லேட்டஸ்ட் அடிஷன் கோவை மெட்ரோ ரயில், அது பெரிய துரோகம். சென்னையை போல கோவை மதுரையின் வருங்காலத்துடைய வளர்ச்சிக்கும் மெட்ரோ ரயில் தேவைன்னு நாம கோரிக்கை வச்சோம். ஆனா ஒன்றிய பாஜக அரசு அதையும் நிராகரிச்சிருக்கு. 2011 மக்கள் தொகையை கணக்கில் வச்சு நிராகரிச்சிருக்காங்க. இப்போ 2025 ஆண்டு சென்சஸ் எடுத்தா 20 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கும். இன்னும் சொன்னா இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும் போது 2035 ஆண்டு ஆகியிருக்கும். வட மாநிலத்தில் 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எல்லாம் மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க. பாஜகவுக்கு வாக்களித்த தமிழ்நாடு எதை கேட்டாலும் தரக்கூடாது என்ற முடிவோடு இருக்கு பாஜக. அதிமுக ஆட்சிக்கு வந்தா கோவைக்கு மெட்ரோ கொண்டு வருவோம்னு பழனிசாமி சொல்லி இருக்கிறார். அதே போல பாஜக சார்ந்த உறுப்பினர், கோவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, பாஜகவை சேர்ந்த உறுப்பினர், யாருன்னு தெரியும் உங்களுக்கு? அவர் இதே கருத்தை சொல்லி இருக்கிறார். அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் கோவை மதுரை மக்களை பாஜக பழி வாங்குறது ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கக்கூடிய குடைச்சல் போதாதுன்னு தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நிரந்தரமா கெடுக்கணும்னு இன்னைக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் யாரும் தெரியும்? ஆளுநர், மாண்புமிகு ஆளுநர். அவரை பாஜக நியமிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் பேட்டி அளிச்சிருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. என்ன, தமிழ்நாட்டுக்கு சேவையாற்ற அவர் வந்திருக்கிறதா? இதை சொன்னதை கேட்டால் நமக்கெல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு. தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கான், தீவிரவாத போக்கு நிலவும் கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கான், தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இங்க எதுவும் நடக்கலையாம், எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்களாம். இப்படி எல்லாம் அவதூறு ஆற்றாம கலந்து புலம்பி இருக்கிறார் ஆளுநர். ஒன்றிய பாஜக ஆட்சியில தான் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்து சுற்றுலா போன அப்பாவி மக்கள் பலியானாங்க. ஒன்றிய பாஜக ஆட்சியில தான் டெல்லி செங்கோட்டை கிட்ட குண்டு வெடிப்பு நடந்து அங்கே மக்கள் பல பேர் பலியானாங்க. பாஜக ஆட்சியில தான் மணிப்பூர் பத்தி இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாகிறத தடுக்க முடியாத பாஜக ஆட்சியை புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் திமிரெடுத்து பேசி இருக்கிறார். அவரை திமிர அடக்கணும். நம்ம இக்கட்டான சூழல்ல தன்னுடைய தேசப்பற்றை காட்டி நம்ம படை வீரர்களுக்கு அதிக அளவில் நிதி வழங்கினது நம்முடைய தமிழ்நாடு தான்.
அப்படிப்பட்ட தமிழர்களை தேச விரோதிகள் என்று சித்தரிக்கக்கூடிய ஆளுநர் பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. பாஜகவுக்கு வாக்களிக்காதவங்க எல்லாரும் தீவிரவாதிகள் போல பேசுறாரு. அவர் வகிக்கிற அரசியல் சாசன பொறுப்புக்கு துளியும் பொருத்தமற்ற தகுதியற்ற தரக்குறைவான பேச்சு இது. எங்க பசங்க உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எங்க ஏறியுது? இன்னும் டபுள் மடங்கு ஆர்வமா நாங்கள் ஆங்கிலம் படிக்க தயாரா இருக்கோம். இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநில மொழிகள் இன்னைக்கு உயிர்ப்போட இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே தமிழ்நாடு உயிரை கொடுத்து மொழி போரில் ஈடுபட்டதுதான். தமிழ் மொழி பற்றி தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்பெடுக்க வேண்டாம். அந்த பாடத்துல PhD வாங்கினவங்க நாங்க. சட்டமன்றத்தில் எல்லா கட்சி உறுப்பினர்களும் கலைஞர் பேர்ல கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சு அதுக்காக மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சா அதற்கு அனுமதி கொடுக்காம 3 மாசம் கிடப்புல போட்டுட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். நான் கேட்கிறேன், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு அதுல என்ன அரசியலமைப்பு சட்ட பிரச்சனை இருக்கு? அவர் கிடப்புல போட்டதை மறைக்க குடியரசுத் தலைவர் மேல பழிய போட்டு தப்பிக்க பார்க்கிறார். கலைஞர் பேர் வைக்க கூடாதுன்னு மாணவருடைய நலன், அதுல விளையாடுறது என்ன நியாயம்? மக்களாட்சியை மதிச்சு இதுக்கான உரிய அனுமதியை விரைவில் கொடுப்பாரு நாங்க நம்புறோம். இல்லைன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நேரில் சந்திச்சு கோரிக்கை வைப்பாங்க. ஏன் விரைவில் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது, அந்த நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவாங்க. ஆனா ஒண்ணு, ஆளுநர் ரவி அவர்களை நீங்க இப்படித்தான் தொடர்ந்து பேசணும். உங்களுடைய தமிழ் வெறுப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தணும். நீங்க பேசத்தான் எங்களுடைய வேலையும் ஈஸியாகும். நேற்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் சோசியல் மீடியாவில் ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார். 2024-25 இந்த ஆண்டுல புதிய வழித்தடத்துக்கு ரயில்வே துறையால 31,458 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல நம்ம தெற்கு ரயில்வேக்கு வெறும் 301 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. அதாவது ஒரே 1%. ஒவ்வொரு முறையும் நம்ம மாண்புமிகு பிரதமர்களை நான் சந்திக்கும் போதும் மறக்காம நான் வைக்கிற முக்கியமான கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிற புதிய ரயில் திட்டங்களை நிறைவேற்றணும் என்பதுதான். ஆனா அதுக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இந்த 1% நிதி ஒதுக்கீடு தான். இதுக்கு என்ன அர்த்தம்? வரி வசூலிக்கப்பட மட்டும் தமிழ்நாடு, நிதி ஒதுக்கீடுல அவங்களுக்கு பட்டநாமம் போடுகிறது பாஜகவுடைய ஆட்சி. இதிலிருந்து பாஜக நமக்கு சொல்லாம சொல்லுகிற மெசேஜ் என்ன? அரசியல் லாபங்களுக்காக பொதுமக்களை பழிவாங்கும் இந்த அற்ப அரசியலை தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தொடர் தோல்வியை தந்துட்டு இருக்கு. முதுகெலும்பை இழந்து கர்ச்சிஃபில் முகத்தை மூடிட்டு சுத்துகிற பழனிசாமி அவர்களின் துரோக அரசியல் தான் அவருக்கு 10 தோல்வி பழனிசாமி என்ற பட்ட பேரை பெற்றிருக்கு. மக்கள் மீதான எங்கள் உண்மையான அக்கறையும் மாநில உரிமைகளுக்கான போராட்டமும் தான் எங்களுக்கு தொடர் வெற்றியை தந்து வருது. கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுறோம். அதுவும் ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கிற தொல்லைகள், செயற்கை பேரிடர்கள், அதையே மீறி நிறைவேற்றுறோம். 1,14,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறோம். தகுதியானவங்க விடுபட்டு இருந்தா அவங்களுக்கு அடுத்த மாசத்திலிருந்து வழங்க போறோம். அடுத்து அமைய போகிற திராவிட மாடல் ஆட்சி தான் இந்த சாதனை சரித்திரத்தை தொடரத்தான் போகுது. உங்க எங்களுடைய கோரிக்கைகளையும் வேண்டுகோளையும் நான் நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு கவலையும் வேண்டாம். மக்களுக்கும் கழக அரசுக்குமான பாச பிணைப்பை பார்த்து அதை கெடுக்க சதி செய்கிறாங்க. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் அந்த திருத்தத்தின் மூலமாக
மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கலாம்னு பாக்குறாங்க. நீங்க எல்லாரும் வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்குங்க. இப்ப அதுதான் இருக்கிறதுலே மிக மிக முக்கியமானது. ஏன்னா திராவிட மாடல் 2.0 உறுதியாகிவிட்ட ஒன்று. கழக ஆட்சிதான் மீண்டும் அமையும். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தங்கு தடையின்றி 2 மடங்கு வேகத்தோடு தொடரும். அதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.